வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கருட ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சியினரும் வ.உ.சியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை வருமான வரி ஆணையரகம் சென்னை சார்பில் டாக்ஸ் பேயர் அவுட்ரீச் புரோகிராம், அதாவது வரி செலுத்துனர் தொடர்பு முகாம் புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள அதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருமான வரி இணை ஆணையர் சென்னை சந்தியா ராணி குரே முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்வில் கார்த்திகேயன், வருமான வரி துணை ஆணையர், வருமான வரி அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். கல்வி, சேவை நிறுவனங்கள், வரி செலுத்துனர்கள் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் இந்த முகாமில் கலந்து கொண்டார்கள். வருமான வரி சட்டம் தொடர்பான விளக்கங்கள், எக்ஸம்ஷன் 80G, 12A, 12AB தொடர்பான சந்தேக நிவாரணம், பதிவு மற்றும் புதுப்பிப்பு நடைமுறைகள், துறை வழங்கும் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் தாக்கத்தால் பல பகுதிகளில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கனடி அவர்களின் ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு நிவாரண உணவுகள் வழங்கும் பணிகள் இன்று நடைபெற்று முடிந்தது. ஆட்டுப்பட்டி, பொம்பாக்கீரபாளையம், திபுராய்பேட்டை, ராசுடையார் தோட்டம், நேதாஜி நகர் 2, சூளைமேடு, உடையார் தோட்டம், இரும்பாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலும் உணவு வசதி இல்லாமல் இருந்த பொதுமக்களுக்கு இது பெரும் ஆதரவாக அமைந்தது. இந்த நிவாரணப் பணிகளில் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் சந்துரு, சக்தி, காலப்பன், ரவிக்குமார், இருதயராஜ், ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் பிரபு, மோரிஸ், ரகுமான் உள்ளிட்டோர் பங்கேற்று ஒத்துழைத்தனர். உப்பளம் தொகுதியில் மழையால் ஏற்படும் இன்னல்களை குறைத்து மக்களுக்கு உடனடி உதவி செய்யும் நடவடிக்கைகள் தொடரும் என சட்டமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்கம் ஏற்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு, கிராம மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டி வழங்கப்பட்டனர். இந்த நிலையில் 21 ஆண்டுகால ஆகியும் இதுவரை பட்டா வழங்கவில்லை என கூறி பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் 2 தினங்களுக்கு முன்பே இன்றைய தேதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என சுவரொட்டிகள் மூலம் தெரிவித்ததாகவும், மேலும் அதனைத் தொடர்ந்து ஒரு நாளைக்கு முந்தைய தினமே காவல்துறையிடம் இது சம்பந்தமாக மனு கொடுத்துள்ளோம் என்று கூறி கடலூர் பீச் ரோட்டில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது போலீசார் பேரிகேட் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மகேஷ் பாதிக்கப்பட்ட மீனவ கிராம மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது 1 மாத காலத்தில் உங்களது வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் ஜாக்டோ அமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இன்று ஜாக்டோ அமைப்பினர் ஒரு நாள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும், மேலும் மாத ஊதிய மாற்று நிலுவைத் தொகையை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும். 2002 முதல் 2010 வரை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பணிக்காலத்தினை அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்கிட வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்திட வேண்டும் எனவும்,
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் காசியின் வீசம் பெற்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக ஏடுகள் கூறுகின்றன. இங்குள்ள சிவலிங்கத்திற்கும் கார்த்திகை மாத சோமவார பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் கங்கை வராக நதீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். பின்னர் கோவில் குருக்கள் சரவணன் கூறுகையில், கார்த்திகை மாத சோமவார பிரதோஷம் விசேஷமானது. கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சங்காபிஷேகம் சிவன் கோவில்களில் நடக்கும். 108 சங்கினால் பூஜை, யாகம், அபிஷேகம் நடக்கும். மகாலட்சுமி அருள், மன சந்தோஷம் கிடைக்கும். மன சஞ்சலம் இருப்போர் குழப்பம் தீரும், கடன் தொல்லை தீரும். அபிஷேக பொருட்கள் வாங்கி தந்தால் பலன் கிடைக்கும். சோமவார பிரதோஷம் சிவனுக்கு மிக உகந்தது என்றார். ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன். இந்நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குருசுகுப்பம் மற்றும் வைத்திகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று பகல் மற்றும் இரவு உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் பல வீடுகள் கனமழையால் சேதமடைந்தது. தகவல் அறிந்த சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து இன்று லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். காது கேளாதோர் குழந்தைகளுக்காக ஓவியம் மற்றும் வினாடி வினா போட்டி மற்றும் TF ஹெலன் கில்லர் சிறப்பு விருதுகள் 2025 டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் கடந்த சனிக்கிழமை 15ஆம் தேதியன்று கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கிராமணி மற்றும் நாடார் சங்கத்தின் தலைவர் டாக்டர் AC புரந்தரதாசன் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் வருண் வாசகன், ஈட்டர் பவர் குவாலிட்டி புதுச்சேரி, சரவணன் மாநில ஒருங்கிணைப்பாளர், சர்வ சிக்ஷா அபியான் புதுச்சேரி மற்றும் பாசிட் ஜெனரல் செக்ரட்டரி பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருந்தினர்கள் பரிசளித்தனர். அது மட்டுமின்றி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நன்கு படித்த மாணவர்களுக்கும் நன்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு துறையில் சாதித்த காது கேளாதோர்களுக்கும் ஹெலன் கில்லர் விருது 2025 வழங்கப்பட்டது. இதில் காது கேளாதோர் குழந்தைகள், விருந்தினர்கள், பெற்றோர்கள் என்று 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவில் ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல், மேனேஜர் டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் சொன்னலட்சுமி, ஹேமச்சந்திரன், அமர்நாத், அஜித்குமார் என்று பல பேர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.